மிக மிக முக்கியமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கு. பெரியார் அண்ணா காலத்தில், கலைஞர் காலத்தில் வந்த இந்தி திணிப்பு பிரச்சனை இன்னைக்கு வேற வடிவத்தில் வருது. இந்தியை கொண்டு வந்து திணிச்சா நம்ம ஏற்றுக்க மாட்டோம்னு தெரியும். அதனால தான் அதை பேரை மாற்றி மும்மொழி கொள்கை அப்படின்னு அதை திணிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு முயற்சிக்குது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு கல்விக்கு தர வேண்டிய அந்த 2150 கோடியை தருவேன்னு ஒன்றிய அமைச்சர் ஓப்பனாகவே மிரட்டுறார். ஆனால் நம்மளுடைய தலைவர் சொல்லிட்டார், நீங்கள் இந்தியை திணிக்க தான் இந்த முயற்சி எடுக்கிறீங்க, 2500 கோடி இல்லை, நீ 10,000 கோடி கொடுத்தா கூட தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழி கொள்கையை என்றைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு நம்முடைய தலைவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார். அது மாதிரி அதனால தான் தலைவர் வந்து ஆரம்பத்திலேருந்து உறுதியாக இருக்காரு. இன்னைக்கு பல மாநிலங்கள் தலைவருடைய பேச்சை தான் இன்னைக்கு பார்க்குறாங்க. என்ன இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஒன்றிய அரசு எடுத்து அப்படிங்கிற அதுதான் பல மாநில முதலமைச்சர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹரியானா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தாய்மொழி வந்து ஹரியாந்தி. நிறைய பேர் தெரியாது, ஹிந்தின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தாய்மொழி கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிடுச்சு. யாரும் அந்த தாய்மொழி பேசுறதில்லை, ஹரியாந்தி பேசுறதில்லை, எல்லாம் ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீகாருடைய தாய்மொழி பீகாரி, ஆனால் கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு அந்த மொழி. எல்லாரும் ஹிந்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல மொழிகள், மராட்டி மொழி, மகாராஷ்டிராவோட தாய்மொழி வந்து மராட்டி, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சு போய் இப்போ இந்திய டேக் ஓவர் எடுத்துருச்சு, அழிச்சிருச்சு, வெயிடுச்சு. அதே நிலைமை தமிழில் ஏற்படக்கூடாதுன்னா நம்ம என்றைக்கும் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் நம்ம அதை விடக்கூடாது. மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இதை உள்ள புகுத்து பார்க்குறாங்க, அது தெளிவாக இருக்கும். நாம் ஒரு பக்கம் மும்மொழி கொள்கையை உயிரை கொடுத்து எதிர்த்துட்டு இருந்தா, மும்மொழி கொள்கை வேணும்னு இன்னைக்கு ஒரு கூட்டம் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க போல இருக்கு, நான் பார்க்கல, என்ன கேட்டாங்க, சார் பிஸ்கெட்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ கையெழுத்து வாங்குறதுக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் மிஸ்டு கால் கொடுத்து 1 கோடி பேரை சேர்த்துட்டோன்னு சொன்னாங்க. அதோடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு பிஸ்கெட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, மாணவர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியதுன்னா, பொதுவாக நம்ம வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்கிட்ட சொல்லுவோம், யாராவது பிஸ்கெட் கொடுத்தா வாங்காத, ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது, ஏன்னா பிஸ்கெட்டில் வேறு ஏதாவது கலந்து கொடுத்துருவாங்க, ஜாக்கிரதையாரு அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒரு கூட்டம் இன்னைக்கு கிளம்பியிருக்கு. அதனால் நீங்கள் இந்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். நான் கேட்குறதுலாம் அந்த கட்சியை பார்த்து கேட்குறேன், தயவு செய்து நீங்கள் அப்படி வாங்கிட்டீங்கன்னா ஒரு டீட்டெயில் லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருங்க, யார் கையெழுத்து போட்டிருக்கா அட்ரஸ் நம்பரோட, மிச்சதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துப்பாங்க. இந்த கையெழுத்து போட்டாது அந்த குரூப் எதுன்னு நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சாங்க வேணும்.